மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD, 8 years of legacy in consumer goods. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மெட்ராஸுக்கு முன்னால தமிழ் சினிமா இப்படி ஒரு ஸ்பேஸ் கிடையாது. நீங்கள் நான் குங்குமம் போட்டு கவுண்டரே நீங்கள் பேசும்போது அதுக்குள்ள இப்படி ஒரு லேயர் இருக்கானா, நான் அந்த படத்தை சின்ன வயசுல பார்த்து தான் இருக்கு. பொங்கு பெருமைன்னு சொல்கிறாங்கல்ல, வந்து அவங்க கிட்ட அந்த படம் உரையாடுது இல்லை. ஆனால் அது மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு திறப்பு ஓப்பன் ஆகுது இல்லை. அப்புறம் படிச்சிரு, காசு இருந்தா பிடிக்குவாங்க, நிலம இருந்தால் பறிச்சுக்குவானுங்க, படிப்பு மட்டும் அவங்கள்ட்ட எடுக்க முடியாதுன்னு சொல்கிற சினிமா அதை மக்கள் கொண்டாடுறாங்க. நம்பியார் ஹே கபாலி அப்படின்னு சொன்னோடனே கை கட்டி குனிஞ்சு சொல்லுங்க ஏஜமா அப்படின்னு வந்து நிற்பானே, அந்த மாதிரி கபாலியாடா கபாலிடா அப்படிங்கிற அது என்ன பேசுதுங்கிறது இத்தனை வருஷமாக நான் கூனி குறுகி நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் நீ காட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த கபாலியானா அந்த கபாலியில் நான் வேற, நான் திரும்பி வந்துட்டேன். தமிழ் பற்று ஒன்று இருக்கும்போது நம்ம தமிழ் நான் கையெழுத்து போட்டேன். அப்போ எங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் வந்து சத்து நடிக்கிறாரு. அப்பா இங்கே இங்கிலீஷில் கையெழுத்து போட்டிருக்காரு, ஆனால் நீ வந்து இங்கே தமிழில் கையெழுத்து போடுற. லேட்டராக நான் யோசிச்சு பார்த்தப்பன்னா உண்மையிலுமே அது ஒரு ஹிட்டு. பிள்ளைய படிப்புலேருந்து நீங்கள் வேறு பக்கம் திருப்புறீங்க அப்படின்னா உண்மையிலுமே அங்கே இருள் சூழ்நிலை தான் இருக்கும். ஒரு மார்க் நல்லா எடுத்துட்டா ஒரு பிள்ளைய வெட்டுறாங்க, கபடி நல்லா ஆடிட்டான்னு வெட்டுறாங்க, புல்லட் ஓட்டிட்டு போகிறான் நீ எப்போ ஓட்ட முடியும்னு பிள்ளைய வெட்டுறாங்க அப்படின்னா உண்மையிலுமே அங்கே இருள் சூழ்நிலை தான் நான் பார்க்குறேன். இசையும் படிப்பும் இது வேதமும் வந்து சிலருக்கு மட்டும் நான் வேற யாரும் கேட்கவே கூடாது, அதை கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. நாலேஜ் தான் நமக்கு கிடைக்க விடாமல் தடுக்கிறாங்க. நாலேஜ் கிடைச்சிருச்சா நம்ம உடச்சிடுவோம். வணக்கம் சுஜித் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, சூப்பராக இருக்கேன். ஓகே, குடும்பஸ்தன் படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் அப்படிங்கிறத தாண்டி இப்போது ரீசெண்டாக நீ நான் எபிசோடில் ரொம்ப வைரலாக உங்களை பார்க்க முடியுது. அந்தளவுக்கு ஒரு ஆக்ரோஷமாக ஜாதிக்கு எதிராக பேசுகிறவங்களுக்கு எதிராக நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே பேசுனாங்க? மொத்தம் எவ்வளோ நேரம் அங்கே நடந்துச்சு ஷோ கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இந்த விஷயங்கள் தான் ஆல்மோஸ்ட் அந்த ஷோவோட நோக்கம் வேறு ஒன்றா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். பட் ஆல்மோஸ்ட் அது டேக் ஆஃப் ஆனதுலேருந்தே அது கேஸ்ட்டை பற்றி தான் போயிட்டு இருந்ததுக்கும் போது இப்போ முடிச்சு பார்க்கும்போது அது கேஸ்ட்டை பற்றின டிபேட்டு தான் நடக்குதுங்கிறதா வெளியே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன சப்ஜெக்ட்டுக்கு நடந்தது அங்கே வந்துட்டு ஜாலியான படங்கள் டைட்டில் இருக்கிறதா ஜஸ்ட் இப்போ அரசியல் சமூக படங்கள் சீரியஸாக கருத்து சொல்கிற படங்கள் வேணுமா, இல்லை ஜாலியான படங்கள்? இப்போ ஆப்போசிட் சைடில் கண்ணன் சார், இவங்க பெருசு டேரக்டர் இளங்கோ சார்லாம் கொண்டு வராங்கல்ல. ஸோ ஜாலியான படங்கள், லைட்டர் ஹார்ட் படங்கள் வேணும் அப்படிங்கிற ஏரியா தான், அப்படியான ஒரு டிபேட் தான் வச்சுக்கோங்களேன். பட் அது வந்து ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து இட் டுக் ஆஃப் லைக் சம்திங் அதர். ஓகே, ஐ மீன் நிறைய கேஸ்ட்டை வச்சு வருது அப்படின்ற அந்த இதை நோக்கி போயிருச்சு. ஆமாம், அப்படியே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, உங்களுடைய கருத்து இப்போ இந்த இடத்துல அங்கே இது எனக்கு ஏதோ ஒரு இடத்துல சொல்ல முடியாமல் மிஸ் ஆயிருச்சு, இல்லை இதை நான் வந்து சிம்பிளிஃபைடாக சொல்ல நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது மிஸ் ஆன விஷயங்களை இங்கே சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது ஆல்மோஸ்ட் அங்கே பேசுனது எல்லாமே அவங்க பெருசாக அன்கட் எதுவுமே கட் பண்ணல, அது அப்படியே தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம பேசணும்னு நினச்ச விஷயங்கள் தான் அவங்க சொன்னதுக்கான பதில்கள் தான், உரையாடலாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போது நம்ம பேசுறது வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஆப்போசிட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி சுத்தமாக புரிஞ்சிக்காம அவங்க விதண்டாவாதமாக ஏதோ ஒரு விஷயத்த பேசும்போது அந்த இடத்துல எப்படி அந்த ஒரு டென்ஸ் ஆகாமல் அதை கண்ட்ரோல்டாகவே பேசிகிட்டு இருந்தீங்க? ஏன்னா எனக்கெல்லாம் வந்துட்டு ஆப்போசிட்டில் ஒருத்தர் பேசும்போது ஏன் இவர் புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்ததில்ல. நீங்கள் அந்த இடத்துல எப்படி டென்ஸ் ஆகாமல் ஃபீல் பண்ணீங்க? இல்லை, நம்ம தான் இந்த பக்கம் இருக்க எல்லாருமே இருக்காங்க. நம்ம டிபேட்டில் ஜெயிக்கணுங்கிறது இல்லை இங்கே இருக்கிற எல்லாத்தோட நோக்கமுமே. நம்ம உண்மையில் அங்கே இருக்கிற படங்களும் சரி, இன்றைக்கி வந்துட்டு இருக்க தமிழ் சினிமாவில் வந்துட்டு இருக்கிற படங்களும் சரி, நான் ஒன்று சொல்கிறேன் இதை கேளு, நான் சொல்கிறதான் கரெக்டுங்கிறது இல்லை. நம்ம ஒரு உரையாடலுக்கு தான் அவங்கள கூப்பிட்றோம். இப்போ ரஞ்சித் சார் படங்களோ, மாரிசெல்வராஜ் சார் படங்களோ, வெற்றிமாறன் சார் படங்களோ எல்லாமே வந்து சமூகத்தில் இங்கே நடக்குது, இது நீ தான் பண்ணிகிட்டு இருக்க, இது சரியாப்பா உனக்கே அப்படின்னு அவங்க பேசுகிறாங்கல்ல. ஸோ அந்த உரையாடல் தான் ஒரு மனிதனை மாற்றுங்க. இப்போ நீ நானாவே அதுதான். இப்போ அந்த ஆப்போசிட் சைட்லேயே ஒரு அக்கா பேசினாங்க, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு என்ன பண்ணும்போது உண்மையிலே ஒரு மனிதன் குற்ற உணர்ச்சி கொள்ளும்போது தான் அவன் வந்து அதுக்கு என்ன சரியான வழிங்கிறத பார்ப்பான். அதை அவங்ககிட்ட பண்ண முடியல, அவங்க ஜென்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் அடுத்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதோ ஒன்றா போவாங்கன்னு இருக்குல்ல. ஸோ அந்த பக்கம் விடாப்பிடியாக பேசுகிற ஆட்கள் இருக்காங்க. பட் அவங்களும் மாறுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம்ல. மாற்றம் தானே அது ஒரே நாளில். இப்போ இன்னைக்கு வந்திருக்கோம்னா இந்த இடம் 2000 வருஷமாக அது இருந்திருக்கு. நம்ம காலையில் எழுந்திரிச்சிலும் தூங்குற வரைக்கும் நம்ம கூட சாதி பயணிக்குது அப்படின்னா சடன்லி ஒரு நாள் அது வந்து நடந்தது கிடையாது. நுணுக்கமாக இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் இன் எவ்ரி திங்ஸில். ஸோ இந்த மாற்றம் மெல்ல மெல்ல நகரும். இன்னும் சாதியே ஒழியணும்னா 500 வருஷம் ஆகுங்க தான் ரியாலிட்டி. ஐயோ 500 வருஷம் ஆயிருமா நம்ம இருக்க மாட்டோமா அப்படின்னு நம்ம அதை வந்து தோய்ந்து விடுறத விட, இல்லை நம்ம அதுக்காக வேலை செய்யாமல் இதெல்லாம் அப்படி தான்ப்பா இருக்கும், எதுவும் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட, நம்ம இருக்கும் காலத்தில் நம்மை சுற்றி இருக்கும்போதோ, நம்ம பிஹேவ் பண்ணும்போதோ, இல்லை நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம எதை சொல்லி கொடுத்துட்டு போகிறோம், இல்லை நம்ம கடைபிடிக்கிறது என்னவா இருக்குங்கிறது இருக்குல்ல, நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறோமாங்கிற ஒரு சின்ன கான்ஷியஸ் நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போது ஜாதி ரீதியான படங்கள், ஜாதி அடக்குமுறைகளுக்கு எதிரான படங்கள் அப்படிங்கிறதுலையே தொடர்ந்து எங்களுக்கு போர் அடிக்குது, இந்த மாதிரியான படங்கள் வேணாம் அப்படின்ற மாதிரி சில பேரோட கருத்துக்கள் இருக்குது.
அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பதில் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை பதில் சொல்லணும்னு இல்லைங்க. இப்ப தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, போர் அடிக்குது அப்படின்னா மக்கள் வந்து அந்த படங்களை பார்க்காம தவிர்த்துருவாங்க. சும்மாலாம் வந்து வாழையோ அசுரனோ கர்ணனோ மெட்ராஸோ கபாலியோ காலாவோலாம் வந்து இவ்வளவு கோடிகளை வசூல் பண்ணதும் மக்கள் திரும்ப 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 ரீவாட்ச் பண்ணதும் டிவியில் போடும்போது டிஆர்பி ஏறுறதுங்கிறது இருக்குல்ல. ஸோ அது வந்து மக்களுக்கு போர் இல்லை. மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. மக்கள் உண்மையிலுமே ஏதோ ஒன்று சொல்கிறான், ஆமாம் நம்மகிட்ட தான் சொல்கிறான், நம்மகிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறான். அப்போ அதை சுட்டி காட்டுறான், கரெக்டுப்பா அவன் சொல்கிறதுங்க இருக்குல்ல, அது அவங்க அது கூட உரையாடுது. ஸோ அதை மக்கள் ஏற்றுக்க தான் சரி. இல்லைனா அந்த படங்களை மக்களே புறக்கணிச்சிடுவாங்க. இப்போ நீ சொல்லி அது போர் அடிக்குதுன்னா மக்கள் தியேட்டருக்கு வர மாட்டாங்க. வாழை வந்து எப்படியான படம்ங்கிறது ப்ரொமோஷன்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும். மாரி செல்வராஜ் என்ன படம் எடுக்க போகிறான்னு உங்களுக்கு தெரியாது. மாரி செல்வராஜ் ஒரு உண்மையை அவரோட வாழ்க்கையை படம் எடுக்கிறார். மக்கள் அந்த வாழ்க்கையை பார்க்க தயாராக இருக்காங்க. அதை அவங்க வாழ்க்கையோட அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது போர் அடிச்சது தான் அந்த படங்கள் ஓடாது. இன்னொன்று அது போர் அடி ஒரே கதையை திரும்ப திரும்ப சொல்கிறது. இப்போ நம்ம சில கதையை நம்பிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் நம்ம வந்து கதைகளால் தான் உருவாயிருக்கும். இப்போ நம்ம குடும்பமும் சரி எல்லாம் சரி எல்லாமே கதைகள் தான். நம்ம மதமும் சரி சாதிகளும் சரி கதைகள் தான். நம்ம மேலே கீழேங்கிறத ஆரம்பித்து அந்த கதைகள் நமக்கு திரும்ப 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 சொல்லப்படும் போது தான் அது நமக்கு வாழ்க்கையாக மாறிடுது. அதே போல் அதுக்கு எதிராக அந்த குரல்கள் இருக்குல்ல, ஒரு படத்தில் எல்லாம் மாறிடும் நீங்கள் நினைக்கிறதுக்கு தெரியுமா? அப்படி கிடையாது. இப்போ கருப்பாக இருக்கிறவன் வந்து எல்லாம் பண்ணுவான், ஹவுசிங் யூனிட்டில் இருக்கிறவன் வந்து கொலை தான் பண்ணுவான் அப்படிங்கிற இமேஜ் இருக்குல்ல, அது ஒரு படத்தில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு படத்தில் வந்துச்சு, அதனால நீங்கள் நம்ம கருப்பாக இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு இதோட பார்க்குறோம் அப்படிங்கிறதுல. ஸோ திரும்ப 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 சொல்லியிருக்கோம். தப்பான விஷயத்த நம்ம திரும்ப 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 சொல்லியிருக்கோம். அது படங்கள்னால மட்டும் உருவாயிருச்சுன்னு சமூகத்தில் இருக்கு. சமூகத்தில் உழைக்கிறவங்களை என்னவா பார்க்குறோம், உங்களோட கீழே இருக்கவங்க என்னவா நடத்துறீங்கிறதுல அதுதான் சினிமாவில் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதே போல் அதுக்கான மாற்றமாக ஒன்று வரும்போது திரும்பவும் இங்கே வேறு வேறு ஃபார்ம்ஸில் சினிமாவில் முன்னாலும் இப்போ பராசக்தியில் ஆரம்பித்து தமிழ் சினிமாவில் இது தொன்று தொட்டு வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இன்றைக்கி இயக்குனர் இமயம், இயக்குனர் சிகரமெல்லாம் நம்ம சொல்கிறோம். பாரதிராஜா சார், பாலச்சந்திர சார்லாம் அந்த காலகட்டங்களில் இந்த சமூகம் பேச தயங்கிய விஷயங்களை பேசினவங்க தான். அவங்க தான் இன்றைக்கி நமக்கு மாஸ்டர்ஸாக இருக்காங்க, நம்ம லெஜண்ட்ஸாக இருக்காங்க. அதுபோல் தான் இன்றைய சமூக சூழலை வந்து பேசுகிற ஆட்களாக மாஸ்டர்ஸாக ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் இருக்கான்னு வச்சுங்களேன். நீங்கள் இங்கிருந்து 25 வருடம் கழித்து அவங்கள பார்க்கும்போது நம்ம எப்படி பாரதிராஜா சாரை பார்த்தோமோ, எப்படி மருதம் சாரை பார்க்குறோமோ, எப்படி நம்ம பாலச்சந்திர சாரை பார்க்குறோமோ அப்படி தான் அவங்க இருப்பாங்க. அதுதான் உண்மை. மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் அவங்க இப்படி ஒரு ஸ்பேஸ் கிடையாதுல்ல. நீங்கள் மெட்ராஸுக்கு முன்னால் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஸ்பேஸ் கிடையாது. நீங்கள் நான் குங்குமப்பட்டு கவுண்டரே நீங்கள் பேசும்போது அதுக்குள்ளே இப்படி ஒரு லேயர் இருக்கானா, நான் அந்த படத்தை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அது இவ்வளோ தீவிரமாக ஒரு விஷயத்தை பேசியிருக்கேன். நமக்காக தான் அந்த படம் பேசியிருக்கேன். அந்த ஊருக்கு கொங்கு சொல்கிறாங்கல்ல, கொங்கு பெருமைன்னு சொல்கிறாங்கல்ல, உண்மை அவங்ககிட்ட அந்த படம் உரையாடுதில்ல. ஆனால் அது மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு திறப்பு ஓப்பன் ஆகுதுல்ல, ஒரு பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஒன்று கொடுக்குதுல்ல. அதுக்கப்புறம் திரும்ப போய் அந்த படங்களை ரீவாட்ச் பண்ணால் எந்தெந்த படங்கள்லாம் தப்பாக இருந்துச்சுன்னு நமக்கு தெரியுது, எந்த படங்களாக அதை சொல்லிச்சுன்னு தெரியல. அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவை ஓப்பன் பண்ணி விட்டது ரஞ்சித் அவர்கள் தானே. ஓகே, இப்போ ரஞ்சித் அவர்கள் வந்து இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா நான் ஃப்ராங்காக சொல்லுவேன், நான் வந்துட்டு எனக்கு ரஞ்சித் அவர்களோட படங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான தெளிவுகள், ஓகே இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரி அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் இன் லைஃப் உங்களுக்கு ஏதாவது விஷயம் சொல்லி கொடுத்துருக்கா? இல்லை, அதான் நம்ம சில நேரங்கள் இப்போ நம்மளோட வளர்ப்பு இருக்குல்ல, அப்பாவோட கதை இருக்குல்ல, அது ஒரு புகையிலை தோட்டத்தில் தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து உங்க அப்பாவோட ஆமாம், அப்போ அந்த ஷோவில் சொல்லும் போதுமே அது சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அவங்க அங்கேருந்து அங்கே திரும்ப இவங்க சொல்கிறாங்கல்ல, கொங்கு பகுதியில் இன்னைக்கு எல்லாருமே வளர்ந்துருக்காங்க, ஒரு ப்ரிவிலேஜான இடத்துல இருக்காங்க. அந்த ப்ரிவிலேஜான இடத்துல அது சும்மா அவங்களுக்கு கிடைச்சலன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பூர் வந்து 90களுக்கு பிறகு குளோபலைசேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் என்ன ஆச்சு, எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் அதோட க்ரோத், அதற்கு முன்னால் அவர்கள் படாத கஷ்டம் என்னவா இருந்துருக்குல்ல, அவ்வளோ உழைத்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவர்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, பணம் படைத்தவர்களாக மாறுறாங்க. இன்றைக்கி தான் எஜுகேஷனுக்குள்ளே அவங்க இந்த ஜென்ரேஷன் தான் நுழையுது. ஸோ இப்போ இது அந்த பொறுப்பு இருக்குல்ல, நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கண்டா அந்த பொறுப்பை எங்கள் அப்பா சில விஷயம் சொல்லிட்டே இருப்பார். இப்போது தம்பி ஒரு பேர் நமக்கு இப்படின்னு கெட்டு போயிடும், ஆனால் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு ஒன்றுமே இல்லை, நமக்கு அப்படின்னாலும் பேர் இல்லைன்னா கூட நம்ம தப்பு பண்ணால் கூட நம்ம சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் இருப்பாங்களா அப்படின்னா அது வேறு. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. ஒரு பேர் கெட்டு போயிருச்சுன்னா நம்ம அந்த இடத்த ஏர்ன் பண்ணி வந்திருக்கோம். அவர் ஒரு 30 years 35 years கழிச்சு தான் அவர் அந்த உழைப்பு தான் ஒரு ஸ்டேபிளைஸ்டான இடத்துக்கு என்ன கஷ்டம் தெரியாமல் தான் வளர்க்கணும் அவங்க நினச்சான் பெரிய. ஆனால் அதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அங்கேருந்தே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். எனக்கு சில நேரங்களில் இன்றைக்கி திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது தான், இப்போ ஒரு தடவை 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம வந்து கையெழுத்து ஒரு ஃபார்மில் சைன் பண்ணுவோம் தெரியுமா, ஹால் டிக்கெட்டில் சைன் பண்ணுவோம். ஹால் டிக்கெட்டில் அப்பா கையெழுத்து நம்ம கையெழுத்து இருக்கும். நான் அப்போ வந்து 10th படிக்கும்போது நமக்கு எங்கள் தமிழ் மிஸ்ஸு தமிழ் பற்று ஒன்று இருக்கும்போது நம்ம எதை போனால் தமிழ் நான் கையெழுத்து போட்டேன். இன்றைக்கி வரைக்குமே தமிழ் தான் கையெழுத்து போடணும்னு வச்சுங்களேன். அப்போ எங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் வந்து என்னை கூப்பிட்டு, நல்லா நான் அவருக்கு ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு உள்ளே போகிற சத்துன்னு அடிக்கிறாரு. ஏய் என்னடா தமிழில் கையெழுத்து போட்டிருக்கு அப்படிங்கிறாரு. எனக்கு அப்போ என்ன பண்ணேன், தமிழில் போகிறதுல என்ன சார் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, அப்பா இங்கே இங்கிலீஷில் கையெழுத்து போட்டிருக்காரு, ஆனால் நீ வந்து இங்கே தமிழில் கையெழுத்து போடுற, அடிச்சுட்டு ஒயிட்னரில் மாற்றி இங்கிலீஷில் கையெழுத்து போடு அப்படின்னு அவர் சொல்கிறான்னு வச்சுங்களேன்.
எனக்கு அப்போ தெரில என்ன அடிக்கிறாங்க தான் சொல்லிட்டு. ஆனால் லேட்டராக நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா உண்மையிலேயுமே அது ஒரு ஹிட்டு. ஏன்னா எங்கள் அப்பா அதுக்கு முன்னால் எங்கள் தாத்தாக்கு கையெழுத்தே போட தெரியாது. புரியுதா? இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அத்தை வந்து அவங்க பேர் இருக்குது பாலாமணிங்கிற பேரை கையில் பச்சை குத்திருப்பாங்க. அதை பார்த்து அவங்க கையெழுத்து மட்டும் தான் போடுவாங்க. அவங்க வேறு எதுவுமே எழுத தெரியாது. கையெழுத்தே அவங்க பார்த்து தான் போடுவாங்க. அப்போது அப்பாவே ஆங்கிலத்தில் கையெழுத்து போடுவோம், பையன் திரும்ப ரிவர்ஸில் போகிறானோ அப்படி அவங்க அப்படி தான் பயப்படுவாங்க. இது உண்மை. நம்ம தமிழ் பற்றில் அதை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த பயம் அவர் ஏன் கோவப்பட்டாருங்கிற நியாயம் இருக்குல்ல, எனக்கு இது லேட்டராக தான் புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இப்போ சில விஷயம் நமக்கு தெரியாது. திரும்ப என்னன்னா அதான் நம்ம இன்றைக்கி சமூகத்தில் கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணுங்கிறது இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாட்ட அது ஒன்று தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறத தாண்டி இப்படியெல்லாம் வந்து அது பெருசாக இந்த ஷோ முடிச்சதுக்கு அப்புறமே எங்கள் அப்பா கூப்பிட்டு இந்த கதையில் அவனுக்கு எப்படா தெரியும் தான் என்கிட்ட கேட்டார். ஏன்னா அவர் ஏதோ ஒரு நாள் ரொம்ப சின்ன பையனா ஒரு 10 வயசு 12 வயசுக்கும் இரவு தூங்கும்போது சும்மா அதை பேசுவாங்கல்ல, அவருக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்துருச்சு. அப்போ இருக்கும்போது இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வராரு. அவருக்கு வந்து ஒரு முதுகு வலி வந்துச்சு, முதுகு வலி இடுப்பு வலியே வந்துச்சு. அப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, சின்ன வயசில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் தினமும் காலையில் அவர் வந்து அவரோட வேலையும் மிக ஒரு ஒரு மாட்டுத்தொழு, அவ்வளோ பெரிய மாட்டுத்தொழு வரும்னு வச்சுங்களேன். அதை வந்து யாருமே கூட்ட மாட்டாங்க. அவ்வளோ சாணி வாரி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் குடிஞ்சே கூட்டுறது இருக்குல்ல. நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கூட்டுற தொடர்ந்து வீட்டை பெருக்கிட்டே இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க விரைவில் அவங்களுக்கு வந்து கூன் விழுந்துடும். அது அந்த வயசில் உழைத்ததோட விளைவு இருக்குல்ல. ஸோ இதை பற்றி பேசும்போது என்றைக்கோ அவர் சொல்கிறாரு வச்சுங்களேன். ஆனால் இதை நான் எடுத்துக்கிறேன். நம்ம சில நேரம் சொல்லுவாங்களே படிக்கப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா. அப்படியும் நான் இருந்திருக்கேன். ஆனால் இல்லை, ஏதோ ஒரு நிகழ்வு இருக்குல்ல, நம்ம தலையில் தட்டி அது தலையில் தட்டுறது இல்லை, சொல்லும்போது நம்ம ஹிட் ஆகும்ல. ஐயோ படிச்சிடணும் தான் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் வந்து இங்கே உட்கார வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் படிப்பை. ஏன்னா நான் பேரலாக பார்த்துருக்கேன். என்னோட நண்பன் மதின்னு சொல்லிட்டு என் ஸ்கூல்மேட்டு, நான் மதி சுபாஷ் பிரசாந்த் 4 பேர் வச்சுங்களேன். பிரசாந்த் அப்போலேருந்தே டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் டாக்டர் ஆகிட்டான். அவன் பட்ட பாடுகள் இருக்குல்ல, அது அதே மாதிரி சுபாஷோட அப்பா வந்து அவ்வளோ நைட் ஷிஃப்ட்டு பார்ப்பார். அவர் ஒரே ஒரு 10க்கு 10 வீடு, ஒரு சின்ன கிச்சன் தான் இருக்கும். அம்மா காலையில் பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க, இரவு அவங்க அப்பா வந்து நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போவார். அவர் தான் சில நல்ல சினிமாக்கள்லாம் அந்த டிவிலாம் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி அவர் திருச்சிக்காரலாம் நாகராஜன் சொல்லிட்டு. அவனால் காலேஜ் இன்ஜினியரிங் கூட சேர முடியல. அவன் டிப்ளமோ கோர்ஸ் தான் சேர்ந்தான். அப்படி உழைச்சாங்க. அவனை படிக்க வச்சு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் அப்பா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தார். இப்போ கல்யாணமாகி நல்லா இருக்கான். நான் போன வருஷம் ஒரு 2-3 மாதம் இருக்கும், நான் பார்க்குறேன் வி மிஸ் யூ அப்பான்னு சொல்லிட்டு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலின்னு அவன் போட்டிருக்கான். அப்பாவுக்கு 50 வயசோ 55 வயசோ தான் இருக்கும். ஹார்ட் அட்டாக்கோ இல்லை, என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. இரவு நீங்கள் அவ்வளோ நைட் ஷிஃப்ட் பார்க்குறீங்க அப்படின்னா உண்மையிலுமே உடல் என்னவாகுங்கிறது இருக்குல்ல. உண்மையில் அவங்க வந்து வாழ்க்கையில் என்ன சுகத்தை கண்டுக்கிட்டாங்கன்னு இருக்குல்ல. அந்த பிள்ளைக்கு படிப்பை கொடுத்துடணுங்கிறது மட்டும்தான் அந்த அப்பாவுக்கு இருந்த ஒரே நோக்கம். அந்த ராத்திரி அந்த இருளில் அவர் போய் நடந்து போய் அந்த பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாலாம் அவனுக்கு அந்த படிப்புங்கிற ஒளியை கொடுத்துடணுங்கிறது இருக்குல்ல. நான் ஒரு சினிமோட்டோகிராஃபர் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். லைட் இஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. விட்டாரியோ சோரன் சினிமோட்டோகிராஃபர் இருக்கார். அவர் சொல்லுவார், வாட் இஸ் லைட் அப்படின்னா லைட் இஸ் நாலேஜ், நாலேஜ் இஸ் லவ், லவ் இஸ் எனர்ஜி, எனர்ஜி இஸ் ஃப்ரீடம் அண்ட் எனர்ஜி இஸ் எவ்ரி திங். ஸோ வித்தவுட் லைட் வி கான்ட் கிரியேட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவார். ஏன் லைட் இஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கிறதுக்குல நான் எல்லாத்தையுமே சினிமோட்டோகிராஃபி தான் பார்க்க ஒரு புள்ள படித்து வருது அப்படின்னா உண்மையிலுமே அது ஒளி. அது ஒரு அந்த சமூகத்துக்கோ அந்த குடும்பத்துக்கோ ஒரு ஒளியை சுமந்து கொண்டு வர ஒரு டார்ச் பேரியர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பிள்ளைய படிப்புலேருந்து நீங்கள் வேறு பக்கம் திருப்புறீங்க அப்படின்னா உண்மையிலுமே அங்கே இருள் சூழ்ந்து தான் அர்த்தம். இங்கே ஒரு சாதி ஒரு மார்க் நல்லா எடுத்துட்டா ஒரு பிள்ளைய வெட்டுறாங்க, கபடி நல்லா ஆடிட்டான்னு வெட்டுறாங்க, புல்லட் ஓட்டிட்டு போகிறான் நீ எப்போ ஓட்ட முடியும்னு ஒரு பிள்ளைய வெட்டுறாங்க அப்படின்னா உண்மையிலுமே அங்கே இருள் சூழ்ந்து தான் நான் பார்க்குறேன். அப்போ அங்கே ஒரு ஒளி வேணும்ல. இப்போ திரும்ப நம்ம வந்து படிப்பு ரொம்ப முக்கியம். அது குறிப்பாக இன்றைக்கி மிடில் கிளாஸாக இருக்கிற எல்லாத்துக்கும் படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற நம்ம திரும்ப அசுரன் என்ன மாதிரியான ஒரு சினிமா, அது என்ன இப்படி வன்முறையை சொல்கிற சினிமாவா, இல்லை திருப்பி அடிச்சுட்டான் இல்லாத சொல்லிட்ட சினிமாவா? அந்த படம் என்ன சொல்லுது? சிதம்பரம் படிச்சிரு, காசு இருந்தால் பிடிக்குவாங்க, நிலம இருந்தால் பறிச்சுக்குவானுங்க, படிப்பு மட்டும் அவங்கள்ட்ட நெருக்க முடியாதுன்னு சொல்கிற சினிமா அதை மக்கள் கொண்டாடுறாங்க. சும்மா வன்முறையினாலாம் மக்கள் கொண்டாடல. அது இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் படிப்பு ஒருத்தங்களை உயர்த்தி எங்கே கொண்டு போகும் அப்படின்னு. நிறைய பேர் இன்னுமே அதை ஏற்றுக்க முடியாமல் இருக்காங்க. கர்ணன் படம் வந்தப்போ நிறைய பேருக்கு வந்து இது வந்து மாரி செல்வராஜோட முந்தைய படம் மாதிரி இல்லை, பரியரும் மாதிரி இல்லை, இது அந்தளவுக்கு நல்லா இல்லை, வன்முறையை தூண்டுது, திருப்பி அடிக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இன்னுமே நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாத மாதிரியே இருக்குது. ஈவன் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் அந்த ப்ரோக்ராமில் கூட நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே அதை ஏற்றுக்கூட மனப்பான்மை இல்லை. அவங்களும் ஏற்றுக்கணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் மாறணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து கபாலின்னு ஒரு படத்துக்கு பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவர் ஒரு டைலாக் பேச அதான் டீசராக வருது. நான் சினிமாவோட ஒரு லோ ஆங்கிள் ஷாட், ஒரு பவர்ஃபுல்லாக அவர் நின்றுட்டு தமிழ் படங்களில் இங்கே மறு வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியார் ஹே கபாலி அப்படின்னு சொன்னோடனே கை கட்டி குனிஞ்சு சொல்லுங்க ஏஜமா அப்படின்னு வந்து நிற்பானே, அந்த மாதிரி கபாலியாடா கபாலிடா அப்படிங்கிறாரு. இதுக்கு தெரியுது தமிழ்நாடு
அந்த டீசர் வந்து அன்றைக்கி அந்த சோஷியல் மீடியா என்ன ஸ்ட்ராங் ஆச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த படம் தியேட்டருக்கு வரும்போது எப்படி ஆர்ப்பரிச்சு அதை கொண்டாடினாங்கன்றதுல அந்த வசனம் வரும்போது தியேட்டரில் அந்த வசனம் எந்த குறிக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில். இது இவ்வளோ நேரடியாக இருக்குது. அது என்ன பேசுதுங்கிறது இத்தனை வருஷமாக நான் கூனி குறுகி நின்றுக்கிட்டு இருந்தேன், அப்படி தான் நீ காட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த கபாலியாண்ணா அந்த கபாலியில் நான் வேற அப்படிங்கிறதுக்கு நான் திரும்பி வந்துட்டேன். நான் நீ சொன்னதுக்கு நான் திருப்பி அடிக்கிறேன்னு சொல்கிற வசனம் தான் அது. ரொம்ப டேரெக்டாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே புரியும், தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே புரியும். அதுக்கு கைதட்டினவங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பட்டியலினத்தை சேர்ந்த மக்களும் ஒடுக்கப்பட்டவரும் தானே? இல்லை, எல்லாருமே தான். அப்போது மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க, மக்கள் அதை கொண்டாடுறாங்க. உண்மையிலே வந்து பேசும்போது இருக்குல்ல, ரஞ்சித் அதை சொல்கிறாருன்னா ஆமாம் இது நடந்திருக்கு, அந்த உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சரியா? அப்போ அதற்குள்ளே அவங்க உரையாடும் போது புரியுதியா, நாங்கள் இத்தனை வருஷம் அடிச்சிருக்கோம், நீ அடி வாங்கியிருக்க, நீ உன் வழியை சொல்கிற, திருப்பி பேசுகிற, நாங்கள் அதை பேசுகிறோட மக்கள் தயாராகிறாங்க. அதோட வெளிப்பாடு தான் கபாலியோட வெற்றியும் காலாவோட வெற்றியும் கர்ணனோட வெற்றியும். நீங்கள் சொல்கிறீங்களா, கர்ணன் வந்து அந்த குதிரையில் வாளோட வர்றதுங்கிறது இமேஜ் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு இமேஜ். காலாவோட கிளைமேக்ஸில் வந்து ராமாயணம் பாடும்போது வந்து வில்லனா யாரை காட்டுறாங்க, ராமனை பேசும்போது யாரை காட்டுறாங்க, ராவணனை பேசும்போது யாரை காட்டுறாங்க, கடைசியில் வந்து ரஜினி இறந்துட்டான்னு காட்டுறதுக்கு பிறகு வர ரஜினி இருக்குல்ல, அங்கே அவர் செஞ்ச மாயாஜால் இருக்குல்ல, அதை வந்து மக்கள் தியேட்டரில் ஆர்ப்பரித்து கொண்டாடிட்டாங்க. ஸோ இதை மக்கள் ஏற்றுக்கலன்னா இல்லை, மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அதான் திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. கர்ணன் வந்து டிவியில் போட்டாலும் அவ்வளோ அந்த டிஆர்பி வருது அப்படின்னா இந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க, உரையாடுறாங்க, உண்மையிலேயே மாற்றத்துக்கு தகுதியாக இருக்காங்க. இந்தியாவில் இன்றைக்கி வரைக்கும் சாதி பேரை தூக்கி போட முடியாமல் அவ்வளவு மாநிலங்கள் இருக்குது. ஆனால் பேசி 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 வெறும் பேச்சின் மூலமாகவே சாதி பேரை திறந்து வெறும் இன்றைக்கி உங்களால் சாதி பேர் வச்சுட்டு தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. உங்கள் பேருக்கு மேலே சாதி பேரை போட்டிங்கன்னா ஊர் சிரிக்கும். இதை நீங்கள் கேரளாவிலேயோ மற்ற கேரளா அவ்வளோ ப்ரோவாக சொல்கிறோம்னா அங்கே கிடையாதுங்கிறதுல. அப்போது தமிழ் மக்கள் என்றைக்குமே மாற்றத்துக்கு நியாயம் சரி உன் மனசாட்சியை ஒழுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி என்று தெய்வத்தின் சாட்சியமான ஒரு பாட்டு இருக்குது. சொல்கிறோம், நீங்கள் ஏதாவது சின்ன வயசுல சொல்லியிருப்பாங்க, எங்கள் அப்பா இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்திருக்காரு. இதெல்லாம் தான் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களோட மனசாட்சியை நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா உண்மையிலுமே எது நியாயமாக அந்த நியாயத்தின் பக்கம் வந்துடுவாங்க. ஆனால் அது நடக்கும்போது தான் சிலருக்கு அது பதட்டம் விட்டுன்னு வச்சுங்க. அப்போ அவங்க ஒரு எது நரேட்டிவை கிரியேட் பண்ணுறாங்க. இல்லை அவன் சாதி பெருமையை பேசுகிறான், ஏது அப்படி பார்க்காத, நீ திரும்பி இந்த பக்கமே வந்துடு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் நடக்குதோ தவிர பெரும்பான்மை மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த ஜாதி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு இடத்துல கமர்ஷியலைஸ் ஆக்கப்படுதுன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? அதாவது வந்துட்டு இப்போ ரஞ்சித் அவர்களுடைய படங்கள், மாரி செல்வராஜ் ரொம்ப சீரியஸான ஒரு நோட்டில் சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அப்படிங்கும்போது நிறைய படங்கள், நிறைய ஓடாத படங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட அதுலேயுமே ஜாதிக்கு எதிரான விஷயங்கள்லாம் வச்சா ஓடிருமோ அப்படின்ற ஒரு மனப்பான்மை சினிமா வட்டாரங்கள்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு இல்லை. நான் திரும்ப சொன்னேன், பராசக்தியில் ஆரம்பிச்சு அதன் பிறகு நீங்கள் திரும்ப பாலுங்கிறது உங்களோட பேர், தேவருங்க நீங்கள் படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்டது யாரு? பாரதி ராஜா தான். அந்த படம் ஓடலன்னு நினைக்கிறீங்களா? அது ஓடுது. அன்னைக்குமே அந்த படங்கள் ஹிட்டாக இருக்குது. அன்னைக்குமே சாதி சம்மந்தப்பட்டு பேசிய படங்கள் இருக்குல்ல, அது ஓடாமே. அது நீங்கள் கிராஃப்டாக நீங்கள் ஆர்ட்டாக எதை நீங்கள் பண்ணுறீங்க? இன்றைக்கும் சாதி சம்மந்தப்பட்டு பேசின எல்லா படங்களும் ஓடிடுது என்ன கிடையாது. அதில் இவருக்கு முதல் தலைமுறையாக கதை சொல்ல வராங்க, அவங்க கதையை சொல்ல வராங்க. பட் அவர் சில நேரம் கிராஃப்ட் கை கூடாமல் போகுது. இப்போ நீங்கள் பிரபு சாலமன் சாரை பார்க்குறீங்க, அவர் மைனால் ஒரு கதையை சொல்ல வச்சுங்களேன், அதுக்கு மேலே அவர் 5 படம் பண்ணியிருக்காரு. சரியா? பட் அவருக்கு வெற்றி வந்து மைனால தான் அது மாதிரி பல இயக்குநர்கள் இருக்காங்க, அது அவங்க கைகூடி வரும்னு வச்சுங்களேன். ஆனால் காலங்காலமாக வந்து அன்னைக்கு மக்கள் நம்புறதுக்கு எதிராக இல்லைனா அவங்க சொல்கிறதுக்கு வேற ஒரு நரேட்டிவ் சொல்கிற அவருக்குள்ளே கேள்வி கேட்குற படங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, அதை மக்கள் சரியாக சொல்லும் போது அதான் சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு இப்போது ரஞ்சித் அவர்களோ மாரி செல்வராஜ் அவர்களோ வெற்றிமாறன் அவர்களோ உருவாக்கின இமேஜஸ் இருக்குல்ல, அது வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கிடையாது. அவங்க ஆர்ட் அந்த கிராஃப்ட் அவங்களுக்கு அப்படி கைகூடி வந்திருக்குது. உண்மையிலேயுமே தான் சொல்கிறேன். இப்போ மாரி செல்வராஜ் சார் வந்து அவர் ரொம்ப கான்ஷியஸாக அதை சொல்கிறார். நான் வந்து ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பையன், அவன் கையில் புத்தகம் கிடச்சா, அவன் கையில் ஆர்ட் கிடச்சா என்னெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் இது. வாழ்க்கையை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது, நம்மளால் பதில் சொல்ல முடியல. அப்போது அதுதான் இப்போ இளையராஜா மாதிரி ஒருத்தர், நான் அவர் சொல்கிறது மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். பண்ணையபுரத்துலேருந்து நான் இங்கே நடந்தே வந்திருக்கேன், என் காலம் நடந்து வந்திருக்கேன்னு சொல்கிறது இருக்குல்ல. அப்போது அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து ஆர்ட் கைகூடும் போது என்னெல்லாம் பண்ணிடுவாங்க. இளையராஜா போல் ஒருத்தருக்கு ஆர்ட் வரும்போது இசை உலகோட கடவுள் அவர் மாறிடுறார்ல. ஒரு சொல்லியிருப்பார், முதல் மரியாதை படம் அவருக்கு பிடிக்கல, ஆனால் அதோட ரீரெக்கார்டிங் பார்த்துட்டு வந்து பாரதி ராஜா கட்டி பிடிச்சி அழுகிறாராம். படம் பிடிக்காமே நீ இப்படி மியூசிக் போட்டிருக்கேன்னு. அவர் சொல்கிறாராம், இது ஏன் தொழில், படம் பிடிக்கலங்கன்னா இட் இஸ் பர்சனல். சரி, என் தொழில், நான் அதை வந்து நான் கூப்பிடும் போதெல்லாம் சரஸ்வதி இறங்கி வராளே, நான் அந்த இசை எனக்கு கொடுக்குறாளே, நான் இப்போ அதாவது சேர துரோகம் ஆயிடாதா, எனக்கு பிடிக்கலன்னு இருக்குல்ல. நான் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இது வரைக்கும் இசையும் படிப்பும் இது வேதமும் வந்து சிலருக்கு மட்டும் நான் வேறு யாரும் கேட்கவே கூடாது, அதை கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு இருந்திருக்கு. இல்லை, ஒருத்தன் கேட்டான், அதை அவன் தேடினான், அவனோட நாலேஜை நோக்கி அந்த தேடல் இருக்குல்ல,
அது அவங்க நம்ம திரும்ப நாலேஜ் தான், அந்த நாலேஜ் தான் நமக்கு கிடைக்க விடாமல் தடுக்கிறாங்க. நாலேஜ் கிடைச்சிருச்சா நம்ம உடச்சிடுவாங்க, எல்லாத்தையும் உடச்சிடுவோம். சினிமாக்குள்ளே வரதுங்கிறது அதான் ஒரு சினிமா அந்த கிராஃப்டை கற்றுக்கும் போது மாஸ்டர்ஃபுல் இமேஜஸ், மாஸ்டர்ஃபுல் ஸ்டோரிஸை சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் இவங்க நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அப்போ அந்த நாலேஜை நோக்கி, அதனால தான் நாலேஜ் இஸ் லைட் அப்படிங்கிறது. நான் திரும்ப அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகங்கிறது தான் தமிழ் சொன்ன முதல் திருக்குறள்ல. நான் திரும்ப நான் சினிமாட்டோகிராஃபர் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். ஆதி பகவன்கிறது கடவுளை சொல்கிறாரு என்ன, அட் த பிகினிங் தேர் வாஸ் லைட் அப்படிங்கிறது தான் பைபிள் சொல்லுது. தொடக்கத்தில் என்ன இருந்துச்சு, தொடக்கத்தில் சூரியன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே உருவாகுது. முதலில் ஒளி தான் இருந்தது, அது வந்த பெரு வெடிப்பு தான் எல்லாத்தையுமே உருவாக்குதுங்கிறது இருக்குல்ல. அப்போது அந்த லைட், அப்போது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன், அந்த கல்வி தான் உன்னுடைய ஒளி, அந்த ஒளியை தேடிப்போ அப்படின்னு திருக்குறள் அன்னைக்கே சொல்லிடுச்சு. அந்த நாலேஜை நோக்கி ஓடினவங்க இருக்காங்கல்ல, அவங்க உண்மையிலுமே இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த நாலேஜ், அந்த கல்வி எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு தான் இங்கே இருக்கிற எல்லா இயக்குநர்களும் பேசுகிறாங்க. ஸோ நம்மளோட அடையாளம் என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல, அது உண்மையிலுமே கொங்கு பகுதியோட அடையாளங்கிறது அங்கே படித்து வர இன்ஜினியர்களும், அங்கே படித்து வர டாக்டர்களும், அங்கே வர ஐஏஎஸ்களும், அவங்கெல்லாம் தான் அந்த அதோட அடையாளம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம திரும்ப திரும்ப சாதி பற்றி பேசும்போது இருக்குல்ல, கையில் அருவா இருக்கிறது இல்லை அதோட அடையாளம், கையில் பேனாவும் கையில் கம்ப்யூட்டரும் கழுத்தில் செத்தஸ்கோப்பு இருக்கிறது தான் நம்மளோட அடையாளம். இப்போ மாரி செல்வராஜ் இவங்க சொல்கிறாங்க திரும்ப சாதி, அவங்க சாதி மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் அவங்க சாதியில் அவங்களோட அடையாளம். அவங்க இயக்குநர்கள், தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இயக்குநர்கள் தான் அவங்களோட அடையாளம் இருக்குல்ல. அப்போது எல்லாரும் அவங்களோட அடையாளம் என்ன, எல்லாருமே படிப்பின் மூலிமா அவங்க அடையாளத்தை மாற்ற முடியும்னு நினைக்கிறாங்க. நீ சாதியின் பேர்லாம் என் அடையாளத்தை நீ குறிப்பிடுவியா, இப்படி கிடையாது, நான் அடையாளத்தை மாற்றுவேன், நான் இப்படி சொல்லு ஐ எம் டாக்டர் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் விஷயம். ஓகே, ஆக்சுவலாக இப்போ இந்த கமர்ஷியலைசிங் இந்த ஜாதி கண்டென்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல ப்ரோ, இந்த விஷயம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள்ல இருந்தே நம்ம யோசிப்போம். குடும்பஸ்தனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது, குடும்பஸ்தன் என்ன மாதிரியான ஒரு படம், ஒரு ஃபேமிலி காமெடி அப்படின்ற அந்த ஒரு கண்டென்ட்குள்ளே இருக்கும்போது, அந்த படத்துக்குள்ள நிறைய இடங்கள்ல ஜாதி அந்த விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அந்த பொண்ணு ஒரு எஸ்சி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நிறைய இடங்கள்ல குட்டி காட்டிகிட்டே இருக்க மாதிரியான வசனங்கள். எதுக்கு அந்த படத்துக்குள்ள இந்த விஷயம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எதற்காக நீங்க அந்த படத்துக்குள்ள காதல் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா, அந்த படத்துக்குள்ள குடும்ப உறவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அந்த படத்துக்குள்ள நட்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அதெல்லாமே நம்ம இயல்பான தினசரி வாழ்க்கையில இருக்கு, அதான் நம்ம சினிமாவை பண்றோம். அதுபோல நம்ம தினசரி வாழ்க்கையில சாதி இருக்கு. நீங்க ஒருத்தர் எங்கேயோ பாக்குறீங்க, உங்க பேர் என்னவா, எந்த ஊரு, நீங்க அப்பா என்ன பண்றாரு அப்படிங்கிறது நீங்க சாதாரணமா விசாரிக்காரு நீங்க நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்குள்ள? அது சுத்தி வளைச்சு எங்க ஒரு தடவை கூட நீங்க சந்தேகப்படுறது இல்லையா, உண்மையிலேயே நம்மள தான் கேட்க விரும்புறாரா இல்ல நம்ம சாதியை தெரிஞ்சுக்க விரும்புறாராங்கிறது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்க ஒருத்தருக்கு வாய்ப்பு எதன் மூலியமா கிடைக்குது, மறுக்கப்படுதுங்கிறதுக்கு பின்னால அரசியல் இருக்கு. இது யாரும் நம்ம மறைச்சு பேசுறதுல இல்லையே, நீதிபதி அதை பத்தி பேசுறாரு, எல்லாருமே அதை பேசுறாங்க. எல்லா பக்கம் யாரோட ரெப்ரஸன்டேஷன் அதிகமா இருக்கு, என்னவா இருக்குங்களா, அதுதான் இங்க நடக்கிற போராட்டம். இத்தனை வருஷமா நடக்கிறதுல அது மக்களுக்கு அது ரொம்ப கான்சியஸா தெரியுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ பேசும்போது யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே. ஏன்னா ஆமாம் இப்படி தான் நம்ம தினமும் பேசிகிட்டு இருக்கோம், இப்படி தான் நம்ம புழங்குறோம், இப்படி தான் அது அசால்ட்டாக நடக்குதுங்கிறது இருக்குல்ல. அதோட ஜஸ்ட் சினிமா இஸ் ஆல்வேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. ஓகே, இப்போது சினிமாவில் இப்போ கிராஃப்ட் மூலியமாக மக்களுக்கு நம்ம சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்பும் போது, ரியல் லைஃப்பில் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் எப்படி தெளிவுபடுத்த விரும்புகிறீங்க, என்ன பண்ணுறீங்க? நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி ஒன்று செய்வதுங்கிறதுல அதில் ஒன்று ஒரு மாதிரி. இப்போ சினிமாவில் ரைட்டிங்கில் ஒன்று சொல்லுவாங்க, வாட் இஸ் அ கேரக்டர் அப்படின்னா, வாட் இஸ் அ கேரக்டர், இட் இஸ் நாட் வாட் இட் சேஸ், கேரக்டர் இஸ் நாட் வாட் இட் சேஸ், வாட் இட் ஆக்ட்ஸ். ஒருவன் சொல்வதல்ல அவன் யாருங்கிறது, அவனோட செயல் தான் பாங்கல்ல. அப்போது நம்ம சாதிக்கு எதிராக இருக்கோம் அப்படின்னா முதல்ல நம்மளோட நடவடிக்கைகள்லேருந்து அதை நம்ம தொடரும். இப்போ நான் ஒரு சினிமாட்டோகிராஃபர் இயல்பாக சொன்னேன், ஒரு செட்டில் நம்ம பேசிகிட்டு போகிறோம், நம்ம ஒரு மானிட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லை ஏதோ உட்காந்துருக்கோம்னா டக்குன்னு நம்ம அசிஸ்டன்ட் யாரோ ஒருத்தவங்க வருவாங்க அண்ணா அப்படின்னு சொல்லி, இப்போ நம்மளே சில மானிட்டர் பார்க்கும்போது டக்குன்னு போய் இப்படி உட்காந்து குத்த வச்சு உட்காந்து நம்ம பார்ப்போம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம உட்காந்துருக்கும்போது அவங்க நம்மகிட்ட பேசும்போது நம்ம காது பக்கத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூனி நம்மகிட்ட பேசணும்னு வச்சுங்களேன். பட் எனக்கு ஒரு செகண்ட் அது ஹிட் ஆகும், இல்லை அப்போ நம்ம மேலே இருக்கோம் கீழே இருக்கோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, நாங்கள் கிட்ட எந்திரிச்சுக்கணும்னு தோணும். இப்போ ஒரு இடத்துல போகும்போது ஒருத்தவங்க நம்ம மட்டும் நின்று பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம உடனே எந்திரிச்சு நின்று பேசுறதுங்க இருக்குல்ல, அதுக்குள்ளே மரியாதை இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க, வாட் இஸ் தட், இப்போ நீங்கள் மாமன்னன் படம் பார்க்குறீங்களா, இவர்த்தர் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் நின்றுட்டு இருக்கிறதுக்கும் பின்னாலேயுமே மிகப்பெரிய அரசியல் இருக்குங்க, அது கான்ஷியஸ் தான். ஸோ நம்ம இப்போ எனக்கு இருக்குல்ல, நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ அவங்க யார் இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க. அப்போது நம்ம சில நேரங்களில் அங்கே இருக்கிற ஹைராக்கினால நம்ம சில விஷயம் சிஸ்டம் அப்படி இருக்கும்போது நம்ம ஆக்ட் பண்ணி, ஆனாலுமே நம்ம அவர்களை அப்படி நடத்திடக்கூடாது, அல்ல அவன் அப்படி ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது நம்ம கான்ஷியஸில் ஹிட் ஆகுது. அப்போது நம்ம செயல்படுறது தான். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், இப்போ நம்ம சொல்லும்போதுமே எங்கள் அம்மா அவ்வளவு 1000 தோசை ஊற்றிருக்காங்க, நம்ம ஹிட் ஆகும்போது இருக்குல்ல, அப்போ எங்கள் அம்மா என்னவா இருக்காங்க, அந்த உழைப்பு என்னவா இருக்குது, நமக்கு ஒரு கேள்வி வந்துருக்குல்ல. அப்போது இந்த கேள்வியில் நமக்கு வரும்போது முதல்ல நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம சரியான ஆளாக இருக்கமா அப்படின்னா
இல்லை நமக்கும் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் பல தவறுகள் பண்ணியிருப்பேன். நம்ம அதை அறியாமல் செஞ்சுருப்போம். அது தப்புன்னு நமக்கு மனசாட்சி சொல்லும்போது அதை நம்ம திரும்ப ப்ராக்டிஸ் ஒரு நாளில் நடக்காது. ஓகே. அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், தொடர்ந்து நிற்கணும். பல நேரம் நம்ம கேள்விக்குள்ளாகும். இதை நீ ஏன் செய்யணும், இதை செய்யாமே உனக்கு அந்த பவர் இருக்கு, அந்த பவர் அனுபவின்னு சொல்லும். ஆனால் நம்ம ப்ரிவிலேஜ் நம்ம இப்போ திரும்ப சொல்கிறோம், நம்ம தலித் கதைகளை சொல்கிறவங்க கஷ்டத்தை சொல்கிறவங்க இருக்குல்ல, ஆமாம் அதை அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மற்ற சாதியில்னு வர இயக்குநர்கள் இருக்காங்களா, முதல்ல அவங்க செல்ஃப் ப்ரிவிலேஜ் கேள்வி கேட்கணும். அதை அவங்க அடையாளம். இப்போ நான் பேசிட்டு இது பேசின ஒரு அடையாளம்னு சொல்லிட்டு திரும்ப நான் என்னோட சாதியோட எல்லா அனுகூலங்களும் அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இது டபுள் ஸ்டாண்டர்ட். நம்ம மனசாட்சி நமக்கு உறுத்தும். அது வெளியே தெரியவே தெரியாது. அது உள்ளே நமக்கு இச் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம அதை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை அறியாமல் அரிச்சு அது புண்ணாகி அப்புறம் அது கேன்சராக மாறி வேறு ஒன்றா மாறிடும். ஸோ அதை நம்ம கான்ஷியஸ். இப்போ உதாரணத்துக்கு நான் 10th படிக்கும்போது எங்களுக்கு ஒரு சார் ராமசாமின்னு சார், பயாலஜி சார். அவர் நல்லா ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எடுப்பாங்க தெரியுமா. அப்போ ஒரு பிரின்சிபலும் கரஸ்பாண்ட் இருக்காங்க. அவர் சும்மா ஒரு கிளாஸ் எடுக்காரு. கேட்டுட்டு அவர் ஒரு இதுக்காக கேட்பாங்கல்ல, ஒரு டிப்ளமசிக்காக எப்படி நான் கிளாஸ் எடுத்தேன் எல்லாமே உங்களுக்கு ஓகே, இது ரிவ்யூ சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. நமக்கு அப்படியே துடுக்கா நம்ம ஒன்று பேசுவோம்ல. அவர் திக்கி இங்கிலீஷ் பேசுகிறார். நம்ம இங்கிலீஷில் தான் கிளாஸ் எடுக்கணும் எங்கள் ஸ்கூலில், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அவர் பேசுகிறார். நான் எல்லாமே சொல்லிவிட்டு நல்லா இருந்துச்சு நான் சொல்லிட்டு, பட் யுவர் இங்கிலீஷ் லுக்ஸ் பிட் பட்லர் இங்கிலீஷ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவர் திக்கி இங்கிலீஷ் பேசுறது தப்பா இங்கிலீஷ் பேசுறது இருக்குல்ல, அது சொல்லிட்டேன். எனக்கு நம்ம ஓகே, நம்ம ஓப்பனாக ஒன்று சொல்கிறோம், கேட்குறா நம்ம சொல்லிடுறோம்னு சொல்லிட்டேன். ஓகே, நான் அதுக்கப்புறம் பெருசாக அதை பற்றி நினச்சது கிடையாதுலாம் வச்சுங்களேன். ஆனால் பல வருஷங்கள் கழிச்சு, இது நடந்து 10 வருஷம் 15 வருஷம் வச்சுங்களேன். லாஸ்ட் 1 இயருக்கு முன்னால் நான் அதை யோசிக்கிறேன். ராமசாமி சாரோட அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவர் எங்கேருந்து வந்திருப்பார், அவர் ஏதோ ஒரு ஊர் தான், நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் பஸ் ட்ராவலே 8 hours 9 hours என்னமோ, ரொம்ப ஒரு கிராமத்துலேருந்து வர ஒரு ஆள் தான் வச்சுங்களேன். அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, இவர் என்ன படித்து எப்படி இங்கே வந்திருப்பார். உண்மையிலுமே அவரோட சமூகத்தில் அவர் தான் அவர் குடும்பத்தில் தான் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்திருப்பார். எனக்கு கண்டிப்பாக தெரியுது. ரொம்ப ஒரு நெய்வான பர்சன் வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கேருந்து வராரு. ஏன் அது எங்கே எனக்கு ஹிட் ஆகுதுன்னா, நான் இப்போ இன்றைக்கி ஒர்க்ஸ் பண்ணும்போது ஒரு மும்பை கிளைண்ட் கூட பேசும்போது, ஒரு ஹிந்தி கிளைண்ட் கூட பேசும்போது நான் இங்கிலீஷில் பேசுகிறேன். எனக்கு இங்கிலீஷ் தடுமாறுது. என் கான்ஃபிடன்ஸ் இது உடைக்குது. ஐயோ தப்பாக இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கணும். சில நேரம் அவங்க இது ஐயோ டாக் நோ ப்ராப்ளம் இருக்குல்ல. அப்புறம் பேசி எனக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ்லாம் ஒர்க் பண்ணி எனக்கே கான்ஃபிடன்ஸ் அளவுக்கு நான் ஒரு ஃப்ளோவில் இங்கிலீஷ் பேசுகிறேன். அப்போ அது நடக்கும்போது தான் நான் யோசிக்கிறேன், எனக்கே இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே இங்கிலீஷ் படிக்க தெரியாது. புரியுதுங்களா? அப்போது நான் தான் அந்த முதல் தலைமுறை இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச ஒரு பட்டதாரி வச்சு. எங்கள் அப்பா காலேஜ் போல், எங்கள் அம்மா ஸ்கூலே தாண்டல. அப்போது முதல் தலைமுறை இங்கிலீஷ் படித்து வர ஒருத்தன் திக்கி தான் இங்கிலீஷ் பேசுவோம். அது நகைப்புக்குரிய ஒரு விஷயம் கிடையாது. புரியுதா? அப்போ ஒருத்தர் என்கிட்ட பேசலாம், இல்லை வேறு ஒருத்தர் இன்னைக்கு ஒரு யூஎஸ் கிளைண்ட் கூட ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். அவன் தப்பாக இங்கிலீஷ் பேசுகிறான்னா அப்படின்னு எவனா தப்பாக இங்கிலீஷ் பேசுனா நக்கடிக்கக்கூடாது. அவன் எங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கான் இருக்குல்ல, அவன் பிக்கப் ஆயிடுவான். அவன் புள்ள இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கும், அது இங்கிலீஷ் பேசும். நாளைக்கு அது கூகுளில் வேலை செய்யும். அது இப்படி தான் தொடங்குங்க இருக்குல்ல. இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் வச்சுக்கலாம். அப்புறம் என் தவறாக தான் இதோட வேறு பர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. அப்போ நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது, நமக்கு இந்த இடம் எப்படி கிடச்சிருக்கும் போது இட் வில் அது சேஞ்ச் ஹேப்பன்ஸ் நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்த்த பெர்ஸ்பெக்டிவ்ஸும் சரி, இப்போ இந்த வீடியோ பார்த்தா கூட நிறைய பேருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது நம்ம சொல்கிறத தாண்டி நம்மளோட செயல்கள் தான் மற்றவங்களை. நான் நினச்சிட்டு இருக்கேன், ராமசாமி சார் எங்கே இருப்பார், நம்ம ஒரு தடவை கூப்பிட்டு நம்ம அவர்கிட்ட சொல்லணும் சார். நான் உண்மையிலே எனக்கு உறுத்திட்டே இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. ஆனால் எனக்கு அது உறுத்திட்டே இருக்குது. அவர் மனசு என்ன கஷ்டப்பட்டிருக்கும். இல்லை அவர் கான்ஃபிடன்ஸோட ஒரு ஸ்கூல் பையன் சொல்லிட்டான், ஒரு 10th 9th படிக்கிற பையன் சொல்லும்போது அவர் கான்ஃபிடன்ஸ்னு கேள்வி கேட்டிருக்கோம். உண்மையிலுமே நீங்கள் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க. 10th தாண்டது 12th தாண்டதும் போது அவ்வளோ சிரமப்பட்டு அங்கே ஒரு ஸ்கூலில் வாத்தியாரான ஒருத்தரை நம்ம இப்படி சொல்லிட்டோமே, நம்ம அறியாமல் ஏன்னா அப்போ சுற்றி பார்க்குற இங்கிலீஷ் பேசுறப்ப தான் படங்களில் பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்கணும். அதில் தான் நம்ம அதாவது அவர் நகைப்புக்குரிய ஆளாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்குது. நான் எனக்கு அவர் நம்பர் எங்கே தேர்றது எதுவுமே தெரியல. நான் உண்மையிலே இங்கே இதில் நான் அவர்கிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். சார் இல்லை சார், அது ஒரு அறியாமையில் செஞ்சுருந்தேன். இப்போ இந்த அறியாமையிலிருந்து நம்ம இன்றைக்கி சாதி கடைபிடிக்க எல்லாமே அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க அதை தெரிஞ்சு நம்ம அது கரெக்டாக தான் தெரிஞ்சுதான் நம்ம பண்ணுறோம். அந்த கான்ஷியஸுக்கு வர நொடி இருக்குல்ல, அங்கே நம்ம அவங்க கூட பேசணும். இல்லைன்னா அவங்க திரும்பவும் குடும்பம், ஃபேமிலி, சொந்தம் அப்படின்னா அது வெளியே வர முடியாத ஒரு இடத்துக்கு அவங்க போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோ, இப்போ இந்த ஜாதிய ரீதி அப்புறம் இந்த கண்டென்ட்டை தாண்டி நீங்கள் அங்கே பேசின கண்டென்ட்டே எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. சீரியஸாக படம் எடுக்கிறது, ஜாலியாக படம் எடுக்கலாமே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த அதுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, முன்னெல்லாம் ஹியூமர் அப்படின்றதுல பேரியர்ஸே இருக்காது. என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயத்தை அட்டாக் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு பாடி ஷேமிங் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணி சிரிக்க வச்சுருவாங்க. இதெல்லாம் பாடி ஷேமிங்னு கூட யாருக்கும் எதுவுமே தெரியாது, சிரிச்சிட்டு. இப்போது ஒரு ஹியூமர் பண்ணுனா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேரியர்ஸ். இதை சொல்லிடக்கூடாது, இந்த விஷயங்களை சொல்லிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாது, இப்படி சிரிக்க வச்சிடணும். அப்படியே இது பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல இல்லை நீங்கள் இந்த இடத்துல இதை சொல்கிறீங்க அப்படின்ற ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் வந்துடுது. ஹியூமருக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் தேவையா, பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாங்க, அது பார்த்து தான் ஆகணும். அதுதான் ஒரு ரைட்டருக்கான சேலஞ்சு தான். ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே அது ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, அதெல்லாம் தப்பு. புரியுது, அது ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. நீ உண்மையிலுமே இப்போ நம்ம ஒருத்தரை அவங்களோட
உடல் குறைபாட்டை வந்து அதன் பேரில் சொல்கிறத தாண்டி நம்ம மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம். நம்ம அவங்கள வந்து நீங்கள் திருநம்பின்னு சொல்கிறோம். இது மாற்றம் தானே. இன்றைக்கும் சில நேரங்களில் அதை புரிஞ்சுக்காத இப்போ சிந்தனையோடு இருக்க ஆட்கள் இருப்பாங்க. அதற்காக நம்ம இதுக்கு முன்னாலே பயன்படுத்தி சொல்லுவோமோ அவன் சிரிக்கத்தான் செய்வான். அந்த 4 பேர் சிரிப்பு நமக்கு தேவையில்லைன்னு தான் அதுதான் நம்மளோட சமூக பொறுப்புங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு உண்மையிலேயும் பொறுப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அசால்ட் இல்லை, அன்னைக்குமே இருந்திருக்கு, எல்லா காலகட்டங்களையுமே இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் உருவத்தை பார்த்து கேள்வி பண்ணுறதோ, இன்னொருத்த பார்த்து கேள்வி பண்ணுறதோ இன்றைக்குமே இவ்வளோ வந்தாலுமே அது நடக்க தான் செய்யுது. இப்போ எனக்கு உதாரணத்துக்கு அதை விட நம்ம வீரியமிக்க ஹியூமர்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் மருதமலைன்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து என்கவுண்டர் ஏகாம்பரம்னு வடிவேல் வராரு. அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு அதிகாரம் ஒரு போலீஸை வந்து இவ்வளவு நக்கல் பண்ணுறதுல இவங்க அதிகாரமாகவும் ஹீரோயிக்காகவும் சொல்லிட்டு இருந்த இப்போ விசாரணையில் வந்து வெற்றிமாறன் சார் என்ன பண்ணியிருக்காரு, என்கவுண்டருக்கு எதிராக ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைலில் அவர் ரொம்ப சீரியஸாக அந்த ஜேர்னலில் அதை வந்து ட்ரீட் பண்ணி வச்சுங்களேன். அதோட எக்ஸ்ட்ரீம் சார்லி சாப்ளின் போலான ஒரு சட்டை இருக்கல, நையாண்டி இருக்குல்ல, சார்லி சாப்ளின் ஹிட்லரை நோக்கி என்ன பண்ணார் த கிரேட் டிக்டேட்டர் இருக்குல்ல, அதுதான் வந்து மருதமலை படத்தில் வந்து வடிவேலு செஞ்சது. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம ஹீரோவை பார்த்து என்கவுண்டர் ஏகாம்பரங்கிறோம் காமெடி பீஸு. அவன் பண்ணுறது அவன் ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு மாமூலுக்கு அலையிறதுங்கிறதும் அதிகாரத்தை. சீரியஸ்லி எனக்கு இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப புதுசாக இருக்குது. நானே இப்போ அவ்வளோ நான் யோசிச்சது இல்லை. நீங்கள் உண்மையிலே யோசிச்சு அது சூரஜ் டைரக்ட் பண்ணியிருக்கிற படம். நீங்கள் மருதமலை படத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தன், அவங்க அப்பா போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, போகிறான், ரொம்ப கனவுளோட போகிறான். அவனை வந்து ஒரு கட்டத்துப்பாக்கியை கூட்டு கீழே நிற்க வச்சிடறாங்க. அவன் அதிகாரத்தோட கீழே இருக்கான். உண்மையிலேயே ஸ்டேஷனில் அதிகாரமே இல்லாத ஒருத்தன் யாருன்னா கட்டத்துப்பாக்கியை பிடிச்சி வெளியே நிற்கிற கான்ஸ்டபிள் தான். அப்போ அவனை விட அதிகாரத்துக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஏட்டு ஏகாம்பரம், அவன் மேலே அதிகாரத்தை திணிக்கிறான். நான் சொல்கிறத கேளுங்கிறான், இது பண்ணுறான். இவன் நியாயமான ஒன்று சொன்னால் கூட நான் சொல்கிறத கேளு, அதான் சரின்னு ஒரு கைதியை கூட்டிகிட்டு போய் விட்டுறான். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவர் அந்த ட்ராக்கே இருக்குல்ல, ஒரு ரவுடிகளை எப்படி ட்ரீட் பண்ணுறதாகட்டும், அந்த படிலே செமையாக பேசியிருப்பாங்க. அதன் பிறகு இவர் வந்து ஒரு விஷயத்த செஞ்சு அதிகாரத்துக்கு வந்துடுவார். அப்போது அதே என்கவுண்டர் ஏகாம்பரம் என்கிட்ட அதிகாரத்தை காட்டினாலும் அங்கே போய் ஒரு பம்பி நிற்பார். திஸ் இஸ் ஹவு சிஸ்டம் ஒர்க்ஸ், திஸ் இஸ் ஹவு பவர் ஒர்க்ஸ், ஹைராக்கி ஒர்க்ஸ் இருக்குல்ல, அதை மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரியாத வகையில் அதை அடித்து துவம்சம் பண்ணுறதுல அதான் வடிவேலு செஞ்சுருக்காரு. இன்னும் நீங்கள் அந்த கதையவே நீங்கள் எடுத்து பாருங்களேன், அது என்ன சொல்லும். அது வந்து எலெக்ஷன் கமிஷன் அந்த நாச்சியார்புரம்ங்கிற ஊரில் 16 வருஷமாக எலெக்ஷனே நடந்திருக்காரு. ஏன் அப்படின்னா அங்கே அது வந்து தனித்தொகுதியாக இருக்கும், அது ரிசர்வ்டு தொகுதியாக இருக்கும். அந்த ரிசர்வ்டு தொகுதியில் ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க தான், அது ரிசர்வ் தொகுதியாக இருக்கும். ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க போட்டியிட முடியாது, தலித்துகள் தான் அங்கே போட்டிட்டு ஜெயிக்க முடியும். ஒரு தலித்து வந்து அங்கே வந்து ஒரு எம்எல்ஏ ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே போட்டிடுறவங்க எல்லாத்தையும் அவன் வெட்டுவான். மாசிங்கிற ஒரு உயரசாதியை சேர்ந்தவன். அவங்க மட்டும் இல்லை, ஒரு பாட்டி வருவான், அவன் தப்பிச்சு ஓடுவான். பூக்கடை பாட்டியம்மா வந்து ஏன்டா எங்களையே நீ வந்து ஆளுவியாங்கிற மாதிரி டைலாகெல்லாம் பேசி ஒரு சாதி என்னவா இருக்குங்கிறத அது சொல்லும். இப்போ இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் வச்சுங்களேன். இப்போ கீரிப்பட்டி, பாப்பாப்பட்டி, நாட்டார்மங்கலத்தில் பல வருஷமாக ஊராட்சி மன்ற எலெக்ஷன் நடக்காமல் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து தலித்துகள் அங்கே வந்து தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே கிட்டத்தட்ட போட்டியே அந்தளவுக்கு மிரட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இதோட கோர் எடுத்து தான் அவங்க அது கமர்ஷியல் சினிமா இல்லை, சரியா? இப்போது அதை வந்து ஒருத்தன் எதிர்க்கிறான். அதில் வந்து ஒரு சாதியாக இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு அதிகாரத்தோட படிநிலையில் இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் வந்து அடித்து அவனோட வேட்டியை உருவிடுவான். நீ மானோன்னு நினைக்கிறதா, அவன் என்ன பண்ணி கைது பண்ணி இழுத்துட்டு போயிருக்கலாம், எல்லாத்துக்கு முன்னாலும் வேட்டியை உருவிடுவார். உன் மானத்தை இல்லாமல் பண்ணுறேன் அப்படிங்கிறத அதோட ஸ்டேட்மெண்ட் வச்சுங்களேன். அதன் பிறகு ஒரு பெரிய இது நடந்து இந்த ஹியூமர் இந்த ட்ராக் எல்லாமே இருக்கும். கடைசியில் முடியும் போது மாசியை கொல்றது இருக்குல்ல, மாசியை கொல்லும்போது அவனோட தலையை வந்து மண்ணுக்குள்ளே மிதித்து தான் கொள்ளுவார். பார்த்தா தலை இருக்காது. இப்போ சாதிய பள்ளியை சொல்கிறேன், தலையிலேருந்து இங்கே வந்தாங்க, நெஞ்சிலேருந்து இங்கே வந்தாங்கங்கிறதுக்குல. அப்போது அந்த நீங்கள் சொல்கிற அந்த தலையோ அந்த உயர்வுங்கிறதுக்கு நான் இது இப்படி பார்த்தீங்க இன்டர்பிரட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ள இப்படி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ இதே தனித்தொகுதியில் போட்டியிடக்கூடாதுன்னு ஒரு உயர்சாதிக்காரங்க வந்து இந்த ஒடுக்கப்பட்டவர்களை வந்து கொள்கிறாங்க, அதுக்கு எதிராக ஒருத்த வெகுண்டெழுந்து அவனுக்கு எதிராக போராடுறான், கொள்கிறான் அப்படிங்கிறத இன்றைக்கி மாரி செல்வராஜ் அவர்களோ ரஞ்சித் அவர்களோ எடுத்தால் உடனே இந்த சமூகம் வந்து கொந்தளிச்சு என்ன நீங்கள் சொல்கிறல்ல அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கறீங்கள. ஆனால் அதுதான் அதை வந்து ஆனால் இப்போ அதுக்குள்ளே இப்படி கான்டெக்ஸ்ட் இருக்குங்கிறது இவர்கள் ஒரு சினிமா செய்கிறதுக்கு பிறகு நமக்கு ஓப்பன் ஆகுது. இதே சூரஜ் அவர்களுக்கு எதிராக வந்து யாராச்சும் இதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ அங்கே தான் இது நம்ம என்ன சொல்கிறோங்கிறது மேட்டரில் யார் இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கான்ஷியஸாக. இப்போ இதில் எனக்கு ஒரு சந்தேகம் எழுது, இது ரொம்ப கேஷுவலாகவே கேட்குறேன் ஃப்ராங்கா. இப்போது நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே செம்ம இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது உண்மையாகவே சூரஜ் அவர்கள் இந்த விஷயங்களை யோசிச்சு தான் அந்த படத்தை எடுத்திருப்பாரா, இல்லை அது ஒரு கமர்ஷியல் ஃபேக்டரை மட்டும்தான் அவர் பார்த்துருப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் பார்க்கும்போது என்னன்னா இப்போ சினிமாங்க இருக்குது. இப்போ தலைநகரம்ல ஒன்று பண்ண தலைநகரம்ல அவர் என்ன சொல்கிறாரு, ரவுடி ஆமாம் கத்தியில தான் உண்மையிலுமே சமூகத்துக்கு தான் ஒரு கருத்து. எல்லாருமே நல்ல இயக்குநர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் ஒரு சமூக பொறுப்போடு தான் இயங்குறாங்க. நான் குங்குமப்பட்டு கவுண்டரை பற்றி சொல்கிறேன்னா அந்த படத்தோட இயக்குனர் சூரஜ் தான்.
ம் புரியுதுங்களா? ஸோ சமூகத்தில் பார்க்குறாங்க, உண்மையிலேயே மக்கள் அதனால் இன்னல் படுறாங்க. அப்போ அதை வச்சு அவங்க ஒரு அந்த ஃபார்மில் ஒரு கதை சொல்கிறாங்க. ம் புரியுதா? அதுதான் நடந்துகிட்டே இருக்குது. ஓகே. ஆனால் அதான் அதை அதை வந்து எல்லாருமே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் சில சமூகங்களோட ரெப்ரசன்டேஷன் வந்து சில இடங்கள் இருந்ததே கிடையாது. பல நேரங்கள் அது அது ராஜ்யசபாவில் இருந்ததில்லை, லெஜிஸ்லேஷன் இருந்ததில்லை, பல ஃபீல்ட்ஸில் சொல்லலாம். எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, எந்தெந்த சமூகங்கள் சேர்ந்து எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்கன்னு இருக்குல்ல. ஸோ அதனால தான் நம்ம பல வருஷமாக ரிசர்வேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறோம், இடபிள்யூஸ் வந்து எதிர்க்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது எல்லாத்தோட ரெப்ரசன்டேஷனும் இங்கே வேணுங்கிறது தான் முக்கியம். இப்போது உதாரணத்துக்கு நம்ம தமிழ் சினிமாவில் விவசாயிகளை பற்றி எவ்வளோ படங்கள் வந்திருக்கு. ஆமாம். விவசாயிகள்னாலே நமக்கு உடனே அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க, பரிதாபத்துக்குரிய ஒருத்தங்க, அவங்களோட உரிமைக்காக போகிறான்னு சொல்ல. எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே நம்ம நிலத்தில் விவசாயம் பண்ணி உணவு கொண்டு வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கடல்லிருந்து நம்ம உணவு கொண்டு வரோம். ஆல்மோஸ்ட் சேம் பர்சன்டேஜ். கடலில் போய் மீன் பிடிக்கிற ஒவ்வொரு மீனவனும் விவசாயி தான். அவன் உணவு தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனால் தமிழ் சினிமாவில் மீனவனோட ரெப்ரசன்டேஷன் என்ன இருக்கும், என்னவா காட்டியிருக்கோம்? அவன் வந்து கொலை பண்ணுவான், கள்ளக்கடத்தல் பண்ணுவான், அவன் வந்து ஒரு கூட மீன் வந்து விற்பனை பண்ணாலும் அதுக்குள்ளே துப்பாக்கி வச்சு அவன் கடத்துவான். இப்படி தான் நம்ம அவனை ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உண்மையிலுமே நமக்கு அவ்வளோ உணவு கொண்டு வரக்கூடிய உண்மை அவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் அவங்க. ஆனால் அவங்க நல்லவங்களா காட்டுறாங்க. மலையாளத்தில் இப்போது ஈமாயுன்னு ஒரு படம் இருக்கும். ஒரு செல்லினம்ங்கிற ஒரு மீனவ கிராமத்தில் நடக்கிற அப்பாவுக்கும் மகனுக்கான உறவுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையில அப்படி தான் மீனவர்கள் இருப்பாங்கல்ல. அப்படி காட்டுற ஒரு சினிமாவை நீங்கள் எடுக்கணும்ல, நம்ம எடுக்கணும்ல. அப்போ ஏன் இல்லைன்னா உண்மையிலுமே மீனவ சமூகத்துலேருந்து இங்கே சினிமா பண்ண வந்த இயக்குனர்கள் இல்லை. மேபி வந்தால் அவங்களோட வழிகள் வேணும். அப்படின்னா இப்போ சினிமாவில் ரிசர்வேஷன் வேணும் நம்ம பேசணும். அது இதுதான் இப்போ அங்கேருந்து அதனால தான் சொல்கிறோம். எல்லாரும் எல்லாத்தோட கதைகளையும் பண்ணலாம். ஆனால் உண்மையிலுமே அங்கேருந்து வரவங்களோட வழி இருக்குல்ல, இல்லை அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அது வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறது கஷ்டப்பட்டேன் கஷ்டம், நான் சாரி இப்போ நான் சொல்கிறேன் நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் உண்மையிலேயுமே இது கஷ்டம் கிடையாது. எங்கள் பாப்பட்டது கஷ்டம் இல்லை. அதை விட பெரும் கஷ்டப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அவங்க அதெல்லாம் தாண்டி இங்கே வென்று ஜெயிச்சு வந்துருக்காங்க. அவ்வளவு கதைகள் இருக்குது. மக்கள் அந்த கதைகளை கேட்க தயாராக தான் இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள். கஷ்டப்பட்டவன வழிக்கு கண்ணீர் சிந்துறதுங்கிறது இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் அப்போ தான் தன்னை வந்து மனிதனா உணர்றான். அந்த மனித கண்ணீருக்கு இருக்குல்ல, அழுகைக்கு இருக்குல்ல, மிகப்பெரிய பவர் இருக்குது. இப்போ நீங்கள் பேசும்போது அடையாளத்தை பற்றி பேசுனீங்க. அடையாளங்கிறது ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து அதான் அவர்கள் என்னவா அடையாளப்படப்படுறாங்க. இப்போ எல்லாருமே சாதாரண ஆட்கள். நீங்கள் சாதியை பற்றி பேசணும்ல, இதுபோல் ப்ரொஃபஷனலையும் சரி அவங்க வாழ்க்கையிலையும் சரி ஒருத்தரோட அடையாளம் ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை பற்றி பேசும்போது தான் படிப்பு எவ்வளோ நம்ம முக்கியம்னு நம்ம பேசுகிறோம். எனக்கு உண்மையிலுமே யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ திரும்ப இந்த விஷயங்கள்லாம் ஏன் பேசுகிறோம், திரும்ப படிப்பை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, சினிமோட்டோகிராஃபராக இருக்கேன்னா இதுக்கு இவ்வளவு பேர் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. என்னை வந்து கைதூக்கி விட்டது இடத்துல தான் இங்கே வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம பலரை கைதூக்கி விட வேண்டிய இடத்துலையோ, பலருக்கு உதவி செய்ய வேண்டிய இடத்துலையோ, அவங்களோட உரிமைக்கு நிற்க வேண்டிய இடத்துலையோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப திரும்ப நான் மற்ற பக்கம் கேட்கும்போது சரி, என்ன சில விஷயங்கள் நம்மளை வந்து தூங்க விடாமல் செய்யும்னு சொல்லுவாங்கள்ல. எனக்கு அப்படி வந்து தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் வந்து அனிதாவோட மரணம். நான் உண்மையிலுமே அனிதாங்கிற ஒரு பொண்ணு வந்து 1176 மார்க் எடுத்து 196.75 கட் ஆஃப் வச்சுட்டு, என் கட் ஆஃபும் என் மார்க் எங்கே இருக்குன்னு என்னால் இமேஜினே பண்ணி பார்க்கணும். நான் அற்புதமாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த பொண்ணு டாக்டர் ஆக முடியல. அந்த பொண்ணு டாக்டர் அனிதா ஒரு ட்ரஸ்ட் வச்சு நக்கலைட்ஸில் டாக்டர் அனிதா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. எனக்கு அவங்க ஆஃபீஸ் ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட் ரூமில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அனிதா வந்து செத்தஸ்கோப்போடு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்கும். உண்மையிலுமே அந்த இமேஜ் இருக்குல்ல, அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணும். அந்த செத்தஸ்கோப் இருக்குல்ல, அதுதான் அனிதாவோட அடையாளம். டாக்டர் அனிதாங்கிறது தான் அவங்களோட அடையாளம் வச்சுங்களேன். அப்போ இந்த அடையாளத்தை மாத்திரத்தான் அந்த பிள்ளை அவ்வளோ உழைச்சிருக்கா, படிச்சிருக்கா. ஆனால் நம்மளோட டாக்டராக்க விடாமல் அவள் அந்த பிள்ளையை கொண்டு போட்டாங்கிறது இருக்குல்ல, அப்போ அதுக்கு நம்ம குற்ற உணர்வு கொள்ளணும்ல. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்கிறேன். என்னோடய ஸ்கூல் பிடி சார் ஐயந்துரைன்னு சொல்லிட்டு, இதே மாதிரி நான் 10th 11th படிக்கும்போது எனக்கு பிடி சார். அவர் 10-15 வருஷங்கள் திடீர்னு நான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி சுஜித் எப்படி இருக்கீங்கன்னா, எனக்கு டக்குனு சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். சார் சுஜித் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு எடுத்துன விஷயத்துக்கு வராரு. அவர் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரைபல் ஸ்கூலில் பிடி சாராக இருக்கார். அங்கே பசங்க ஸ்போர்ட்ஸில் ஃபுட்பாலில் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் போகிறாங்க. அதுக்கு ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு ஃபுட்பால் வேணும். ஒரு 10 ஃபுட்பால் என்னமோ 5 ஃபுட்பாலோ 6 ஃபுட்பாலாக வேணும். அது ஒன்றா 1500 2000 காஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு 10,000 12,000 வேணும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் 3 monthsக்கு என்னமோ. அது வாங்குறதுக்கு காசு இல்லை, எங்களுக்கு ஒரு 10,000 எங்கே ரெடி பண்ணி கொடுக்கும்போது வேறு அவர் என்கிட்ட வந்து உதவி கேட்குறாரு. உண்மையிலும் அது நான் உடனே பிரசன்னாக்கு கால் பண்ணேன். நக்லேஸ் பிரசன்னா நான் கால் பண்ணேன். நான் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா உடனே கண்டிப்பாக உடனே டாக்டர் அனிதா எஜுகேஷன் ட்ரஸ்ட்லேருந்து 10,000 அனுப்பிச்சுட்றாங்க. எனக்கு வந்து அடுத்த நாளே அவர் வாங்கிட்டு எனக்கு எனக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வாங்கிட்டேன் எனக்கு நம்புறதுக்காக பசங்க வந்து ஸ்கூலில் அது போர்டு இருக்கும், அந்த பாலெல்லாம் வாங்கி அவர் எனக்கு ஃபோட்டோ அனுப்புறான்னு வச்சுங்களேன். எனக்கு உண்மையிலுமே நான் பார்க்குறது தான். இப்போ அந்த பசங்க மேலே என்ன அடையாளம் வேணாலும் இருக்கலாம். அவங்க இந்த சாதியை சேர்ந்தவங்க, இந்த இடத்துலேருந்து வந்தாங்க, அவங்க நிறம், அதெல்லாம் அவங்க அடையாளம் கிடையாது. அந்த ஃபுட்பால் இருக்குல்ல, அந்த ஃபுட்பால் தான் அவங்களோட அடையாளம். அதை அவங்க வெற்றி கொள்றது இருக்குல்ல, அதுதான் அவங்க அடையாளத்தை
மாற்றுன்னு வச்சுக்கங்களேன். திரும்ப நான் ஒரு கோயம்புத்தூர் கொங்குப்பதியிலேருந்து வரேன் அப்படின்னா எனக்கு உண்மையிலுமே அனிதாவோட இறப்பு இங்கே ஏற்படுத்தின ஒரு இது இருக்குல்ல. அதுபோல் திருப்பூர்லேருந்து படிக்க போன 2 பசங்க, எய்ம்ஸுக்கு மெடிக்கல் படிக்க போனேன், யூசிஎம்எஸ்க்கு மெடிக்கலுக்கு படிக்க போனேன், சரவணன் சரத் பிரபுங்கிற 2 பசங்க மர்மமான முறையில் இறக்குறாங்க. தற்கொலைன்னு அந்த கேஸ் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என் சொந்தத்தில் யாருமே இல்லை. என் ஃப்ரெண்டு பிரசாந்த் வந்து டாக்டர் இருக்குன்னு அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஏன் கொடுக்குது அப்படின்னா, நான் உண்மையாக நான் ஃபீலே பண்ணல அவன் டாக்டர் ஆகிட்டாங்கிறதெல்லாம். எனக்கு எங்கே ஃபீல் ஆகுதுன்னா, குடும்பஸ்தனோட ஷூட்டுக்கு 3 நாளைக்கு முன்னால் கரெக்டாக நாளான்னைக்கு ஷூட் 45 நாள் ஷெட்யூல் நாங்கள் போகிறோம். எங்கள் அப்பா வந்து சீரியஸ் ஆகிட்டார். அன்எக்ஸ்பெக்ட்லி நான் இங்கே இருக்கேன், ப்ரீப்ரேஷன் ஒர்க்ஸ் பார்த்துட்ருக்கேன். என்ன சிக்கல் தெரியல, வேறு ஏதோ ட்ரீட்மெண்ட் ஒன்று போயிட்டு திடீர்னு ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா 15 kg வெயிட் லாஸ். தவடவன காலையில் ஃபெயிண்ட் ஆகிட்டாருங்கிறாங்க. திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வராங்க, அட்மிட் பண்ணுறாங்க, எமர்ஜென்சி வச்சுருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு கண்டே பிடிக்க முடியல. அவர் வந்து கான்ஷியஸில் இல்லை. கான்ஷியஸ் வந்தாலும் அவர் மைண்டில் இல்லை. நாளைக்கு எனக்கு ஷூட்டு, இப்போ 45 நாள் நான் போகிறேன். அந்த நொடி வந்து அப்பா திரும்ப வருவாரான்னு நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்ல. அந்த நேரத்தில் நான் அண்டர்வான எமோஷன்ஸ் இன்றைக்கி என்னாலே சொல்ல முடியும்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து ஷூட்டுக்கு போகணுமா, இல்லை நான் அப்பா கூட இருக்கணுமா, இல்லை நான் ஷூட்டுக்கு போய் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குற்ற உணர்வு வந்து நான் வாழ்நாள் முழுக்க எப்படி சுமக்க போகிறேன், இப்படிலாம் எனக்கு தோணிகிட்டே இருக்குது. என்னென்னு சொல்ல மாட்டேன். அவனாலே ஃபைன் பண்ண முடியாது. 15 நாளுக்கு அப்புறம் தான் ஃபைன் பண்ணாங்க. என்ன சிக்கல்னு ஃபைன் பண்ணால. எனக்கு யாரை கூப்பிட்றது, எது என்ன பண்ணுறதுன்னு கைகாலெலாம் ஓடல. நான் பிரசாந்த் கூப்பிட்டேன். என் கூட 10th படித்த பையன், நீங்கள் டாக்டர் இருக்கான். அப்படியாடா, என்னடா ரிப்போர்ட்லாம் காட்டு அப்படின்னா, இல்லைடா ஒன்றும் கவலைப்படாதரா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ எதுவும் போட்டு நினச்சிக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சென்னையில் இருக்கான். பட் அவன் அப்பப்போ டாக்டரை கூப்பிட்டு ஃபாலோ பண்ணி தைரியமாக பண்ணி எனக்கு தைரியம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். நான் போகிறேன். எனக்கு ஒரு வாரம் ரொம்ப ஆசிலேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு ஒரு ஃபைன் பண்ணுறாங்க. அப்புறம் மெல்ல ரெக்கவர் ஆகி வந்துட்டார். ஆனால் அந்த நாள் எனக்கு அந்த தைரியம் கொடுத்துருக்குல்ல, எனக்கு அன்றைக்கி தான் நான் உணர்றேன், எனக்கு ஒரு நண்பனாவோ இல்லை குடும்பத்துலேயோ ஒரு டாக்டர் இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ஒரு அவசரம் நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியல. நம்ம மருத்துவம் நீ போயிட்டீங்கன்னா நமக்கு தலைகால் புரியாது. யார் எதை சொல்லுவாங்க நம்பி தான் ஆகணும், பயந்து தான் ஆகணுங்கிறதுல. அப்போது நம்மளை சுற்றி படித்தவங்களையும் ஒரு டாக்டரையும் ஒரு இன்ஜினியரையும் வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியம் எனக்கு அன்றைக்கி தான் புரிஞ்சுக்க முடியுது. எங்கள் அக்கா வந்து அவரோட பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கிறா. அவள் சொல்கிறா, நான் இருக்கும்போது சொல்கிறா, சுவி நீ வந்து எங்கே வேணாலும் போய் படி, நீ வந்து எய்ம்ஸுக்கு மட்டும் போய் படிக்காத. அதாவது இதுக்கு முந்தைய ஜென்ரேஷனில் எங்கள் ஃபேமிலியில் டாக்டர்ஸே கிடையாது. என் நண்பன் ஒருத்தன் டாக்டர் இருக்கான். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் டாக்டருக்கு படிக்க போகுது. ஆனால் வந்து எய்ம்ஸுக்கு போகாது, டெல்லிக்கு போகாது. கோச்சிங் சென்டரில் சொல்கிறாங்க, சார் டெல்லி எங்கே வேணாலும் அனுப்புங்க, எந்த காலேஜும் அப்ளை பண்ணுங்கள், டெல்லிக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா போகிற பிள்ளைக்கு உசுரோட வர மாட்டேங்குது. அது என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, மர்மமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை யாரும் ஒன்று கேட்க மாட்டேங்கிறோம்ல. இன்றைக்கி அடுத்த ஜென்ரேஷன் படிக்கும்போது, டாக்டருக்கு படிக்கும்போது பயப்படுறோம்ல, பிள்ளைகளை அனுப்ப பயப்படுறோம்ல. உண்மையிலுமே அந்த பிள்ளை படித்து இப்போ சரத் பிரபுவும் சரவணனும் இன்னைக்கு டாக்டர் 7 வருஷம் ஆச்சு சரத் பிரபு இருந்து. அந்த புள்ள அப்படி படிக்கிற ஜிப்மரில் அவனுக்கு சீட்டு கிடைக்குது, இல்லை எய்ம்ஸில் படிக்கணும், அவ்வளோ ட்ரை பண்ணி அவங்க போகிறான். இன்றைக்கி அவன் இறந்து அவங்க அக்கா ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறாங்க திருப்பூர் பலர் ரோட்டில். சரத் பிரபு நினைவாக சரத் பிரபு மெடிக்கல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் அவன் ஃபோட்டோ இருக்கிறதே நம்ம போய் பார்க்கணும். இந்த புள்ள இன்றைக்கி டாக்டர் இருந்துச்சுன்னா எத்தனை பேர்த்த வளர்த்து விட்ருக்கும். இன்றைக்கி அவன் சமூகம் எல்லாவனுக்கு பின்னாலே ஒரு சமூகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் பின்னாலையும் அது வளரும்போது அவங்க ஒரு இன்ஸ்டியூட்டை உருவாக்குவாங்க, ஒரு காலேஜ் அவங்க கட்டுவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஒரு பிரச்சனையாக ஒன்றும் கவலை இல்லைங்க, நீங்கள் போங்க, என் பேர் சொல்லுங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, காசு இல்லையா, இது இப்படி தான் ஆக்ட் ஆகணும் வச்சுக்கோங்க. ஒரு குடும்பமாவோ இல்லை சாதியாவோ அவங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக படித்து வரும்போது அவங்க அது ஒரு உயர்த்தம் தெரியாது. இந்த கோர்ஸ் ஆஃப் 10-15 இயர்ஸ் இருக்குல்ல, அவன் படிச்சுமா அவன் சொல்லுவான், நாளைக்கு வரும்போது ஒன்றும் கவலைப்படாத, நான் இப்படி தான் வந்தேன், நீ ரொம்பலாம் பயப்படாத, இப்படி படி, இதை கிராக் பண்ணு, இங்கே போய் சேரு, இதை கிராக் பண்ணலான்னு சொல்கிறது. நமக்கு இந்த நாலேஜ் பேங்க் வேணும். அப்போ அதை ஏற்படுத்துறதுக்குல இன்றைக்கி வந்து அவன் டாக்டர் ஆளி, அவன் நீங்கள் நம்ம 2 டாக்டர் அவன் இங்கே வந்தால் டாக்டர் பாலகிருஷ்ணன் சொல்லி ஒருத்தருக்கார், ஹார்ட் சர்ஜன் ஸ்பெஷலிஸ்ட், எம்ஜி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, எம்ஜிஎம் இருக்கான்னு நினைக்கிறேன். 400-500 ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ உயிரை காப்பாற்றிருக்காரு. இன்றைக்கி டாக்டர் அனிதாவோ டாக்டர் சரத் பிரபுவோ டாக்டர் சரவணனோ இருந்தால் எத்தனை உயிரை காப்பாற்றிருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் போயிருப்பாங்க தெரியல. அவங்க எதுவும் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, நோபல் பரிசு கூட வாங்கியிருக்கலாம்ல. இன்னும் நம்மளை முன்னாள் கூட்டிகிட்டு போய் அவங்கள இழந்துட்டு நமக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் எப்படி நம்ம நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருக்கோங்கிறதுல உங்கள் பதில் உண்மையிலுமே இன்றைக்கி உண்மையிலுமே ஒரு இன்ஜினியரும் டாக்டரும் தான் அந்த அடையாளம் ரொம்ப முக்கியம். இப்போ கோகுல்ராஜ், நம்ம திரும்ப நிறைய இடங்களில் சொல்கிறேன், கோகுல்ராஜ் வந்து ஒரு இன்ஜினியர். கோகுல்ராஜ் வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர். அவன் கிராஜுவேட் ஆகி ஒரு 6 மாதத்துக்குள்ள அவன் கொல்லப்படுறான். அவனை கொல்றவங்க பின்னால் இவங்க வந்து புல்லட்டையும் மீசையும் முறுக்கிட்டு போய் நிற்கிறது இருக்குல்ல, அது இல்லை அடையாளம். அந்த புல்லட்டும் மீசையில் அடையாளம். படி, நீ டாக்டர் ஆகு, நீ இன்ஜினியர் ஆகு, உங்கள் கையில் ஒரு லேப்டாப்போட நில், ஒரு பேனாவோட நில், ஒரு ஸ்டெத்தஸ்கோப்போட நில், அதுதான் உன் அடையாளம் இல்லை. நம்ம அந்த அடையாளத்தில் கொண்டு வரணும். சாதியா அவனுக்கு பின்னால் இருக்கிற அடையாளம், அந்த கேள்வி தான் நமக்கு ரொம்ப முக்கியமான. நம்ம அடையாளம் என்னங்கிறத கேள்வி நமக்கு முக்கியம். கண்டிப்பாக இப்போது நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதுலேருந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் 2-3 விஷயங்களில்
முன்னையுமே ஓரளவுக்கு தெளிவாக இருந்தபோது எனக்கு 2-3 விஷயங்கள் புதுசாக இருந்தது. ஓகே, நம்ம இந்த விஷயங்கள் மீனவர்கள் பற்றி நீங்கள் சொன்னதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்தது. பார்க்குறவங்களுக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுனது போய் சேர்ந்துருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். தென் இதை தாண்டி உங்களோட கரியர் ஒரு சினிமாட்டோகிராஃபராக எப்படி போயிட்டுருக்கு? சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குங்க. தொடர்ந்து இப்போ குடும்பத்திற்கு முன்னாலேயுமே நிறைய ஆட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சில வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்தடுத்து குடும்பத்தினுக்கு பிறகு நிறையா ஆஃபர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபராக நான் இந்த விஷயங்களை புதுசாக பண்ணணும், இந்த ஒரு விஷயத்த நான் தமிழ் சினிமாவில் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கிறீங்களா? நிறையா விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். டெக்னிக்கலாக நம்ம வந்து சொல்லணுன்னு இருக்கோம். ஆனால் உண்மையில் அவ்வளோ வேரியஸ் ஜானர்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு பர்சனலி எனக்கு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன். நான் இன்னும் சினிமாட்டோகிராஃபராக இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ஜானர் ரசிக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லா பலதரப்பட்ட இயக்குநர்களோட வேலை செய்யணும்னு வச்சுங்களேன். அவங்களோட வேர்ல்ட்ஸ் இப்போ எங்கள் சினிமாட்டோகிராஃபரோட எக்ஸைட்மெண்ட்டே என்னென்னா, ஒவ்வொரு இயக்குனரும் ஒவ்வொரு ஒவ்வொரு வாழ்க்கையிலேருந்து வராங்க. இப்போ சொல்கிறோம்ல, அந்த வேர்ல்டு செம்மையாக இருந்துச்சு, அவங்க வேர்ல்டை கிரியேட் பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாரும் ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க. ஏன்னா அவர்கள் ஒரு சினிமா அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணாங்க, நமக்கு தெரியவே தெரியாது. அதுக்குள்ளே டைவின் ஆகிறது இருக்குல்ல, அவங்க இப்படி நம்மளுக்கு ஒரு ஓப்பன் ஆகுது. உண்மையாக இப்போ நீங்கள் மாரி செல்வராஜ் அவர்கள் படம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றா இருக்குது, மணிரத்னம் சார் படம் பார்த்தீங்கன்னா அதோட வேர்ல்டு வேறு ஒன்றா இருக்குது. இப்படி இங்கே வந்து நீங்கள் ரவிக்குமார் சாரோட வேர்ல்டு பார்த்தா ஃபேண்டசி டைம் ட்ராவல் அது வேறு ஒன்று. இப்போ தியாகராஜன் சார் படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேர்ல்டு இருக்குல்ல. அப்போ சினிமாட்டோகிராஃபருக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டே என்னன்னா, இப்படி பல வாழ்க்கைகளை பல வேர்ல்டை போய் பார்க்கறதுக்குல எனக்கு அது சின்ன வயசுலேருந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போது அவர்கள் ஒரு கதையை இயக்குனர்கள் அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது, அவங்க ஒரு கதையை மக்கள்கிட்ட இப்படி போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதற்கு சினிமாட்டோகிராஃபிங்க ஒரு டூல். ஸோ நான் நினைக்கிறத ஒன்று பண்ணுறக்கு இல்லை சினிமாட்டோகிராஃபி. அவர்களோட விஷனுக்கு அவங்க கேட்குறத இல்லை அவங்க நினைக்கிறத அவங்க கூட இருந்து ட்ராவல் பண்ணி நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணி கொலாபரேட் பண்ணி அதை நமக்கு அவங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறதா நம்மளோட வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இன்னும் நீங்கள் நிறைய உங்களை எக்ஸைட் பண்ணக்கூடிய நிறைய ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். சினிமாட்டோகிராஃபியில் அடுத்தடுத்த உயரங்களை நீங்கள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD, 8 years of legacy in consumer goods. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.